உளுத்தங்கஞ்சி யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கப்பா. நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, எங்க அம்மாச்சி வீட்டுக்குலாம் போனா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே உளுத்தங்கஞ்சி வச்சு, அந்த தட்டு வட்டல் தட்டு மாரி இருக்கும். அந்த தட்டு ஃபுல்லா ஊத்தி குடுப்பாங்க. ஆற வச்சு நம்ம குடிச்சு ஃபுல்லா குடிச்சு, கடைசி சொட்டு வரையும் விடாம இப்படி வலிச்சு குடிப்பேன். அந்தலாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு உளுத்தங்கஞ்சினா அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி அந்த ஞாபகார்த்தமா இன்னைக்கு காலையில உளுத்தங்கஞ்சி தான் செஞ்சிருக்கேன். ஆ ஒரே ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும். இந்த கல்லுல ஊத்துற தோசை ஒரே ஒரு தோசை சாப்பிட்டுட்டு, ஒரு டம்ளர் உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டாவே போதும். அந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லிங்கா இருக்கும். ஸோ, அதனால கல்பனாக்கு புடிச்ச மாரி தோசை இப்ப தான் அவளுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால அந்த தோசை சாப்பிடணும் தோசை சைக்கோ. கல்பனா கூட ஒரு தோசை சைக்கோ தான். ஊத்தி குடுத்தேன், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுமே பார்த்தீங்கன்னா, மதியானம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். கையோட கையா லஞ்ச் ரெடி பண்ணிட்டு, இந்த ஒரோட்டான்றது எங்க ஊர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பவாண்டா எப்படி குடிக்கிறோம், அது மாரி இது ஒரோட்டா சிறப்புப்பா. கேஸ் கலக்காதது. நம்ம இந்த வெயில் காலத்தில கூலிங் வாட்டர்ல இது ஒரு 2 மூடி ஊத்தி கலந்து குடிச்சோம்னா, சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈவினிங்கா போயிட்டு கல்பனாவோட சாரீஸ் எல்லாமே கொரியர் வைக்க வேண்டியது. கொரியர் வச்சுட்டு குறிஞ்சி மளிகை கடைக்கு போலான்னா, குறிஞ்சி மளிகை கடை மதியானம் வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேல சாத்திருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மறந்துட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு